ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனலுக்கு. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, நாங்கள் டிமார்ட்லேருந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்னா காமிக்க போகிறோம் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இதுதான் கோதுமை மாவு. நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா, இது வந்து 3 கிலோ 300 கிராம் எடுத்திருக்கோம். ரேட்டு வந்து 115 ரூபா. இது வந்து கேஜி வந்து 34 ரூபாங்க கோதுமை மாவு. இது வந்து ராகி மாவு கிலோ வந்து 46 ரூபா. இது எதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோனா, நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் டிமார்ட் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி உங்களுக்கும் தெரியணும் இல்லையா, அதனால தான் இது ஒரு வீடியோ. பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், வேர்க்கடலை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாரு. களைக்கொட்டை வந்து நாங்கள் வந்து கிலோ வந்து 130 ரூபா அங்கே டிமார்ட்டில். நாங்கள் வந்து 1 கிலோ 400 கிராம் எடுத்திருக்கோம், 190 ரூபான்னு எடுத்திருக்கோம். உளுந்து வந்து நிறைய வாங்கியிருக்கோங்க, ஏன்னா அப்பப்போ அங்கே கொஞ்சம் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3.5 கிலோ வாங்கியிருக்கோங்க. உளுந்து வந்து 130 ரூபா தாங்க கிலோ. அங்கே 130 ரூபாயில் இருக்குது, 127 ரூபாயில் இருக்குது. நாங்கள் ரெண்டுமே வாங்கிட்டு வந்தோம், ஏன்னா ரெண்டுமே வித்தியாசம் தெரியணும் இல்லையா. அங்கே பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் இது 127 ரூபா உளுந்து இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. சரி, ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. அப்படிங்க ஒரு கப்பு அப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து கிலோ, பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லலாம், பைத்தம்பருப்புன்னு சொல்லலாம். அது வந்து கிலோ வந்து 124 ரூபா பாசிப்பருப்பு. நாங்கள் அது ஒரு 700 கிராம் எடுத்தோம். அப்புறம் வந்து பொட்டுக்கல்லுங்க, இது வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபா. நாங்கள் வந்து ஒரு கிலோ 300 கிராம் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே வந்து பிச்சு தள்ளிட்டாங்க இதுவை கவரை. இது வந்து மைதா வந்து கிலோ, இது கோதுமை வந்து மறுபடியும் கொடுத்துருக்கா ஏன் பாப்பா. கடலைப்பருப்பு வந்து 81 ரூபா அங்கே கிலோ. நாங்கள் வந்து 1 கிலோ 200 கிராம் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ரவை எடுத்துகிட்டு வந்தோம். ரவை வந்து கிலோ வந்து 42 ரூபா, 1 கிலோ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது மட்டும். அப்புறம் வந்து பச்சை பயிர் வந்து கிலோ வந்து 117 ரூபா. நாங்கள் வந்து 600 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து கடலை மாவு வந்து கிலோ வந்து 72 ரூபா. நாங்கள் வந்து அது 1 கிலோ தான் கரெக்டாக எடுத்துருக்கோம். இது வந்து அணில் சேமி 23 ரூபா இல்லையா, நாங்கள் வந்து 18 ரூபாய்க்கே போட்டிருந்தாங்க. 23 22 ரூபா பேக்கெட் வந்து ஆமாம் 5 பேக்கெட் வாங்க. இந்த குட்டீஸ் டிஃபன் செய்ய லேட் ஆச்சுன்னா இது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து மூக்கல்லுங்க, கருப்பு முக்கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முக்கல்ல. அது வந்து கிலோ வந்து 78 ரூபா கிலோ வந்து, அது வந்து 78 ரூபா. நாங்கள் வந்து 1.5 கிலோ எடுத்துருக்கோம். டிமார்ட்டுக்கு போனால் வாட்டர் கேன் இல்லாமல் வருவோமா, எவ்வளோ வாட்டர் கேன் வந்து அந்த உடச்சிடுவாங்க. இது டிமார்ட்டில் வாங்குதில்ல, வெளியில் அது டிமார்ட்டில் ஒரு 2 வாட்டர் கேன் ஒன்று வாங்கினோம். எத்தனை வாட்டர் கேன் இருந்தால் இவங்க குழந்தைங்க பசங்க எடுத்து போய்ட்டு எல்லாம் உடச்சிடுறாங்க. அப்புறம் வந்து 70 ரூபா 75 ரூபா வந்து தக்காளி சாஸ். இது வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கோம். ஆமாம், 1 லிட்டர் சாஸ் எடுத்துருக்கோம். நல்லா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே துணி போட்டுருங்க, இது ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே ரேட் நல்லா பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து பாஸ்தா வந்து 95 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஏன் காவியா 95 ரூபான்னு போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இது வந்து 55 ரூபாய்க்கு போட்டாங்க. அப்புறம் வந்து மைதா வந்து கிலோ 40 ரூபாங்க டிமார்ட்டில். ரஸ்க்கு சாப்பிட்றதுலாம் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்றது. அப்புறம் பூஸ்ட் எனர்ஜி பூஸ்ட் வாங்கி வந்திருக்கோம். எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது வந்து வேர்க்கடலை பட்டர் சொன்னல, பீனட் பட்டர். அது நாங்கள் எப்பயும் சாப்பிட்டதில்லை, சரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஊறுகாய்,
சின்னது தான் 20 ரூபா பாட்டில் வந்து அங்கே 15 ரூபாய்க்கு தராங்க. வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இது கூட காமிக்கணுமா? இது ஒரு டவுல் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோங்க. அதெல்லாம் காமிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஷாப்பிங் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.